ஸோ ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அப்பாச்சி தமிழா. ஹோப்பெல்லாம் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு கார் ரிவ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் கைஸ், இது உங்களுக்கு வந்து ரொம்ப பரிச்சப்பட்ட ஒரு கார் தான். ஸோ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சரிங்களா? ஸோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் VXI ஆப்ஷனல். சரிங்களா? ஸோ இதுக்கான டீட்டெயில் ரிவ்யூ உள்ளே போகலாம் வாங்க. ஸோ கைஸ், பேசிக்காக இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாருதி சுசுகியோடைய ஒன் ஆஃப் த பிராண்ட் இது. ஸோ இது வந்து ஒரு மிட் வேரியன்ட் செக்ஷன் இது. ஸோ மிட் வேரியன்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், VXI வந்து பெட்ரோல் வெர்ஷன் சொல்லுவாங்க, VDI வந்து டீசல் வெர்ஷன் சொல்லுவாங்க. ஸோ VXIல இது வந்து அதாவது O ஃபார் ஆப்ஷனல்ன்ற வேரியன்ட் தான் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இது எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும், அவங்கவுங்க லைஃப்பில் ஒரு சின்ன ஹேட்ச்பேக் ஃபேமிலி கார் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எங்களுக்கு ரைட் டைம், ஒரு ரைட் சுச்சுவேஷனில் இது வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். அண்ட் வி ஃபீல் ரியலி ஹாப்பி. அண்ட் தி என்டையர் கிரெடிட் கோஸ் டு மை ஃபாதர் அண்ட் மதர் அண்ட் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ இந்த கார் வாங்குறதுக்கு முழு ஸ்பெசிஃபிகேஷன், டீட்டெயில்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து தான் கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி இதோடைய மோர் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் என்னன்னா, இது வந்து எங்கள் ஃபேமிலியிலே ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பிராண்ட் நியூ கார் இது. ஸோ மேபி இது வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக நான் எடுத்து, மேபி இது உங்கள் எல்லாருக்கும் ஒரு பரிச்சயப்பட்ட காராக இருந்தாலும், நான் வந்து இது என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு இந்த கார் ரிவ்யூ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய ஆதரவும் ஃபியூச்சர் கார் ரிவ்யூஸ்க்கும் இது வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே கைஸ், இந்த மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் VXI ஆப்ஷன் உடைய டைமென்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் 3800 millimeters. ஸோ அதே மாதிரி விட்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் 1695 millimeters. அதே மாதிரி இதோடைய ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1530 millimeters. அண்ட் இதில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 170 centimeters. ஸோ மோஸ்ட்லி நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்பீட் பிரேக்கருக்கு ஏற்ற மாதிரி இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் லாட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த காரோடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 960 kg. அண்ட் இதோடைய மொத்தம் கர்வ் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் ஃபியூல் இட் கம்ஸ் டு அரௌண்ட் 1000 kilogram. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு 5 door வெஹிக்கிள். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 people இதில் வந்து ட்ராவல் பண்ணால் லக்ஸுரியா. அண்ட் கிட்ஸ் வந்து நீங்கள் மடியில் உட்கார வச்சிங்கன்னா கூட இன்னஃப் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இட் ஹேஸ் a 42 liters ஆஃப் ஃபியூல் கெப்பாசிட்டி. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ பெட்ரோல் வெர்ஷன். அண்ட் கைஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய வீலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் ஹேஸ் அ டிஸ்க் பிரேக். பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரம் பிரேக் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இதோடைய சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஃபர்சன் ஸ்ட்ரட்ன்ற சஸ்பென்ஷன் இருக்கும். அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டார்ஷன் பீம் என்ற சஸ்பென்ஷன் இருக்கும். அதே மாதிரி இந்த வீலோடைய டேர்னிங் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 4.8 meters. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய கீ எலிமெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹைலி சென்சிபிள் ரிமோட் கீ இது. இந்த ஃபாபே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இது. இதோடைய இண்டிவிஜுவல் காஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் 13,500 rupees. இது வரைக்கும் ஒரு சின்ன பேசிக் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம், டெஃபினேஷன்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக இதோடைய இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் பார்த்துடலாம். ஸோ வாங்க பானட்டை லிஃப்ட் பண்ணி இதை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப வெயிட்டான பானட் கிடையாது கைஸ், ஒரு மீடியம் வெயிட் தான். ஸோ கரெக்டாக இந்த லோகோ கீழே இங்கே ஓப்பன் பண்ணுற லாக் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை லிஃப்ட் பண்ணிங்கனாக்கா ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ இதுக்கான ஸ்டாண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த ஸ்டாண்டை நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ இந்த இன்ஜினுடைய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், இது வந்து ஒரு 1197 cc இன்ஜின். அண்ட் இது வந்து ஒரு 4 cylinder இன்லைன் இன்ஜின், 4 valve. அண்ட் இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் DOHC இன்ஜின். அண்ட் அதே மாதிரி இதோடைய இன்ஜின் டைப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா K series வித் VVT மல்டி பாயிண்ட் இன்ஜெக்ஷன். ஸோ இது வந்து ஒரு ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டமாகவும் ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு ஃபியூல் டைப் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல் வெர்ஷன் இது.
இதோடைய மேக்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 83 bhp at 60,000 rpm 6000 rpm அண்ட் மேக்ஸ் டார்க் நியூட்டன் மீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 150 நியூட்டன் மீட்டர்ஸ் அட் 4000 rpm. அண்ட் அதே மாதிரி ஏஆர்ஐ கிளைம் பண்ண மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது 20.4 கிலோமீட்டர் பர் லிட்டர் கொடுக்கும். சரிங்களா. அண்ட் இதோடைய டிரைவ் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்வர்ட் வீல் டிரைவ். இது வந்து 2 வீல் பவர் டிரைவ் அண்ட் இதோடைய டிரான்ஸ்மிஷன் வந்து ஃப்ரண்ட் வீல் இருக்கும் அண்ட் இட் இஸ் அ 5 கியர் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஸோ இதில் கொடுத்துருக்கிறது பேசிக்கான ஹாலோஜன் ஹெட் லேம்ப்ஸ் தான். ஸோ அதே மாதிரி நைட்டில் பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இதுக்கு பை டிஃபால்ட்டாகவே ஃபாக் லேம்பும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிக வருஷம் ரூல் பண்ண ஒரு வெஹிக்கிள். ஸோ உலகத்திலேயே இந்த வெஹிக்கிளோடைய டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப யூனிக்காக இருக்கும், ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ ரொம்ப அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி வாங்கப்பட்ட ஒரு வெஹிக்கிள் தான் இந்த ஹேட்ச்பேக் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் விஎக்ஸ்ஐ ஓ. சரிங்களா. ஒன் ஆஃப் த மிட் வேரியன்ட் பெட்ரோல் வெர்ஷன் வெஹிக்கிள். ஸோ இதோடைய பெயிண்ட் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் அ சில்வர் கிரே அண்ட் இதோடைய மற்ற ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட், பிளாக், ப்ளூ, ரெட் அவைலபிள் அண்ட் ப்ரௌன் அவைலபிள். ஸோ எங்களுக்கு ரொம்ப லக்கியாக வந்து இந்த கலர் வந்து அமைஞ்சது எங்களுக்கே வந்து ஒரு பெருமையான விஷயம். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெயிண்ட் ஸ்கீம் அண்ட் அதோடைய மார்க்கெட் மொத்த கன்சர்வேஷன் பற்றி தான் நம்ம பேசணும். ஸோ வாங்க இதோடைய இன்டீரியர் எப்படி இருக்குன்றது லைட்டாக உங்களுக்கு ட்ரிம்ஸ் காமிச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகும், ரைட். அண்ட் அதே மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபைபர் பிளாஸ்டிக்கான மெட்டீரியல் தான். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே வந்து பவர் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க இந்த விஎக்ஸ்ஐ ஓ ஆப்ஷனில். அதே மாதிரி இதோடைய ஓஆர்எம் விண்டோவும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் அண்ட் எலக்ட்ரானிக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உக்காந்த இடத்துலேருந்து இந்த மிரர்ஸ் வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். அதேதான் வந்து கைஸ் உங்களுடைய இன்டீரியர். ஸோ அதே மாதிரி கைஸ் நீங்கள் குழந்தைங்களோட ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இங்கே சைல்ட் லாக் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் கிட்ஸ் வந்து அன்னெசரியாக டோர் வந்து அன்லாக் பண்ணி ஓப்பன் பண்ணி நெகட்டிவிட்டி எதுவும் கிரியேட் ஆகாமல் இந்த சென்சர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஹைலி வெல்கமபிள் ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காரோடைய இன்டீரியர்ஸ். சரிங்களா. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடத்துல மாத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காரோடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது டச்சிங் கிரிட் லைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 மெம்பர்ஸ் ட்ராவல் பண்ணலாம். வித் மேக்ஸிமம் 3 இயர்ஸ் சைல்டு வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து காரோடைய ஃப்ரண்ட் வியூ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று டிரைவர் சீட்டு, இன்னொன்று வந்து கோ டிரைவர் சீட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காரோடைய பவர் ஸ்டேரிங். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல், ஆட்டோமேட்டட் டிரான்ஸ்மிஷன் கிடையாது. அதே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5+1 கியர் பாக்ஸ். ஸோ ஹலோ கைஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுசுகி ஹயாபுசாவுடைய ஸ்பீடோமீட்டர் கன்சோல். ஸோ இந்த ஸ்பீடோமீட்டர் கன்சோல் டிசைன் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுசுகி ஸ்விஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ நம்ம வந்து இதோடைய பேசிக்ஸ் அண்ட் இதில் இருக்கிற சயின்ஸோடைய டீட்டெயில்ஸ் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்பீடோமீட்டர் கன்சோல் ஆன வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நோட் பண்ண வேண்டியது 3 இண்டிகேட்டர் லைட்ஸ், க்ரீன், yellow அண்ட் ரெட். ஸோ க்ரீன் என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் இண்டிகேட்டர் மீன்ஸ் த சிஸ்டம் இஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி ஆர் இஸ் இன் யூஸ். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இண்டிகேட்டர் கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா yellow. ஸோ yellow இஸ் சம்திங் இஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் என்ன ஒரு மிட் செக்மெண்ட் ப்ராப்ளம் மாதிரி சொல்லுங்களேன், ஒரு மால் ஃபங்க்ஷன் சொல்லலாம், ரைட். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்க்க வேண்டிய இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் அ ரெட் இண்டிகேட்டர் விச் ரிக்வயர்ஸ் இமீடியட் அட்டென்ஷன். அது வந்து ஷோரூம் சர்வீஸ்க்காகவும் வந்து உங்களை புஷ் பண்ணோம், ப்ளஸ் இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் வந்து ஹைலி வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக கிரியேட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்பீடோமீட்டர் கன்சோல்லே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 14 டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருக்குது. அதில் எது நம்ம வெஹிக்கிளில் இருக்குது, எது நம்ம இல்லைன்றது நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்க போகிறது நம்பர் 1ல் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா த இன்ஜின் செக் வார்னிங் லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா த இன்ஜின் டெம்பரேச்சர் வார்னிங் லைட். 3வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா த இன்ஜின் ஆயில் ப்ரெஷர் வார்னிங் லைட். 4வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா த பேட்டரி சார்ஜ் வார்னிங் லைட். 5வது பார்த்தீங்கன்னாக்கா த பவர் ஸ்டியரிங் வார்னிங் லைட். சரிங்களா. ஸோ அதாவது நம்ம சுசுகி ஸ்விஃப்ட் விஎக்ஸ்ஐ ஓ ஆப்ஷன் வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குன்றது தான் இந்த டிக் மார்க்கோடைய இண்டிகேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா
சிக்ஸ்த்தில் வந்து தி ஏர் பேக் வார்னிங் லைட் இண்டிகேட்டர்ஸ், த பிரேக் வார்னிங் லைட், நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கூலண்ட் லெவல் வார்னிங் லைட், த டிஎஃப் வார்னிங் லைட். டிஎஃப் வந்து ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீசல் வெஹிக்கிளில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் வேரியன்ட் வெஹிக்கிள். சரிங்களா? ஸோ தி ஏபிஎஸ் வார்னிங் லைட்டு லாஸ்ட்டாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேட்டகரியில் தி ஏர் பேக் வார்னிங் லைட், நெக்ஸ்ட் த டயர் ப்ரெஷர் வார்னிங் லைட் இதில் கிடையாது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வார்னிங் லைட் கிடையாது, த பிரேக் பேட் வேர் இண்டிகேட்டர் லைட் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பவர் டெரேன் வார்னிங் லைட் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன பிரீஃப் அபவுட் தி இண்டிகேட்டர் சைன்ஸ் ஆஃப் தி ஸ்பீடோமீட்டர் கன்சோல். உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய பெட்ரோல் அண்ட் ஹேட்ச் பேக்கோடைய நாசல் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ உங்களுக்கு டிரைவர் சீட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கால் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபியூல் கேப் உடைய நாசலும் ஹேட்ச் பேக் உடைய டோர் நாசலும் இங்கே சிஸ்டம் இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் கைஸ். ஸோ இதில் அட்வான்டேஜ் என்னன்னா எல்லா விண்டோஸுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவர் விண்டோஸ். ஸோ மாருதி சுசுகி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வாங்கி அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த டெக்னாலஜியை இதில் இம்பார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய பூட் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி என்னன்றது பார்த்துடலாம். ஸோ இந்த ஹேட்ச் பேக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விதமாக வந்து அன்லாக் பண்ணலாம். ஒன்று மேனுவலாக டிரைவர் சீட் பக்கத்தில் இருக்க அந்த நாசல் புல் பண்ணால் ஓப்பன் ஆகும். இன்னொன்று வந்து கீ மூலியமாகவும் நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிடலாம். கம் க்ளோசர் கைஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹைட்ராலிக் சிஸ்டம் ஹேட்ச் உடைய ஸ்டீல் மேட் பாக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி ஹைட்ராலிக் இது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிஷ்னல் ரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட் வெயிட் மெட்டீரியல்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஹேண்ட் பேகு இல்லை லேடிஸ் பேகு இல்லை லைட் வெயிட் மெட்டீரியல்ஸ் எது இருந்தாலும் இந்த ரேக்கில் வந்து உங்களுக்கு சஸ்டைனபிள் ஆகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இப்படி ஃபோல்டபுளாகவும் பண்ணிக்கலாம். அண்ட் இதோடைய பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 280 லிட்டர்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி. ஸோ இந்த பூட் ஸ்பேஸே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமான ஒரு ஸ்பேஸ் தான் நார்மல் கம்யூட் அண்ட் ட்ராவல் பர்பஸ்க்கு. சரிங்களா? அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். எல்லாமே நீங்கள் லக்கேஜ் எப்படி வேணாலும் இதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டெப்னி வீல்ஸ் கொடுத்துருக்காங்க வித் ஜாக். ஸோ ஈஸியாக இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வீல் பஞ்சர் ஆகும்போது கழட்டி மாட்டிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப ஹார்டாக எஃபர்ட் போட்டு புஷ் பண்ணி லாக் பண்ணணும் இல்லை கைஸ். இது வந்து ஸ்மூத்தாக நீங்கள் இது இப்படி வந்து லைட்டாக புஷ் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா போய் லாக் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரைடர் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ஸோ இதில் உக்காரவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீட்டை ப்ரீ பிளான்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதில் ஏறி உக்காரும் போது உங்களுடைய லெஃப்ட் லெக் உள்ளே வச்சு ஏறுங்க. அண்ட் இந்த ஹெட் கேப்பை பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி வச்சுட்டு இது இப்படி டோர் லாக் பண்ணலாம் கைஸ். இதோடைய இது பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே சேஃப்டி சென்சார்ஸ் இது. சரிங்களா? சென்ட்ரல் லாக் சிஸ்டம் தான் இந்த வெஹிக்கிளில். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹை பீம் லோ பீம் வந்து நீங்கள் நைட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற ரோலர்ஸ் இங்கே கொடுத்துருக்கு. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாக் லேம்ப் இது. ஸோ கீயோடைய இக்னிஷன் பார்ட் வந்து இதுதான். ஸோ கீ வந்து இது ஆன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிஸ்பிளே இது. சரிங்களா? இந்த அனலாக் அண்ட் செமி கிளஸ்டர் டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து இட் இஸ் பியூர்லி இன்ஸ்பயர்டு பை சுசுகிஸ் ஹயபூசா. நீங்க இந்த மொத்த டிஜிட்டல் கன்சோல் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா சுசுகி ஹயபூசால இருந்து தான் இவங்க வந்து இந்த டிஜிட்டல் அண்ட் செமி அனலாக் கிளஸ்டர் வந்து டிரைவ் பண்ணி இதுல இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, விச் லுக்ஸ் ரியலி பர்ஃபெக்ட். அண்ட் இட் இஸ் பியூர்லி பவர் ஸ்டேரிங். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்க 4 ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இதுதான் இந்த ஏசி வெண்ட் இது. சரிங்களா? அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் மியூசிக் சிஸ்டம். ஸோ இது நான் வண்டி வாங்கினதுலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து எல்லாமே ஸ்டாக் தான், எதுவுமே ஆஃப்டர் மார்க்கெட் ஆக்சசரிஸ் கிடையாது. ஸோ இது ஒன்னே ஒன்று ஆக்சசரிஸ் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அதுதான் ரிவர்ஸ் சென்சர்ஸ். ஸோ இதில் ரிவர்ஸ் கேமரா வந்து நாங்கள் இது பண்ணலை. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே ஒரு கப் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை ஸ்பீட் ட்ராவல் இல்லை மீடியம் ட்ராவலில் வந்து நீங்கள் வந்து இங்கே கப் ஹோல்டும் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வென்டிலேட்டர்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக லெஃப்ட் அண்ட் ரைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஏர் ஃப்ளோ வந்து பேக் சீட்லையும் போய் ரீச் ஆகிற மாதிரி. அதே மாதிரி இது வந்து ஒரு ப்ராப்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எதுனா இங்கே வந்து ஒரு பென்னு இல்லை ஸ்டேஷ்னரிஸ் இல்லை உங்கள் ஸ்பெக்டக்கல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த கேப்பு. ரைட்டுங்களா?
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு நார்மல் க்ளோ பாக்ஸ். ஸோ உங்களுடைய பேசிக் வண்டியோடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இன்சூரன்ஸு, ஆர்சி புக்கு, பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் எல்லாமே இதில் வச்சுக்கலாம். ப்ராப்பரான ஒரு ஸ்பேஸ் தான். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சீட் கம்ஃபர்டபுள் வேற லெவலில் இருக்கும். ஸோ எர்கோனாமிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த சீட்ஸ் வந்து இதில் இன்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஹைலி அப்ரிஷியேட்டபிள், ரைட்? அண்ட் இதோடைய கம்ஃபர்ட் வந்து ஆசம், அதை தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே ஹேண்ட் பிரேக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? பார்க்கிங் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ப்ரிஃபர் பண்ணி சஜஸ்ட் பண்ணது மேனுவல் தான், ஏன்னா அதுதான் தி பெஸ்ட் ஃபார் த டிரைவர்ஸ். ஸோ இது வந்து மேனுவல்லி பார்க்கபிள் பிரேக் இது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 கியர் சிஸ்டம் ப்ளஸ் 1 ரிவர்ஸ் சிஸ்டம், சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் மொபைல்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 12.1 வோல்ட் சார்ஜபிள் ஹப் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூ காட் தி ஜாக் 3.5 அண்ட் யூஎஸ்பி ஹப். ஸோ டைரக்டாக நீங்கள் வந்து பிளக் அண்ட் ப்ளே பண்ணிட்டு மியூசிக்கும் கேட்டுட்டு போகலாம். ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏசி கண்ட்ரோலர்ஸ். ஸோ ப்ளூவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில்னஸ் இன்க்ரீஸ் பண்ணோம். அதே வந்து நீங்கள் இங்கே ரெட்டில் வச்சிங்கனாக்கா குளிர் காலத்தில் ஹீட்டர்ஸும் நீங்கள் இதில் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 ரெகுலேட்டட் ஏசி சிஸ்டம் இருக்குது, ப்ளஸ் போத் ஃபேன் அண்ட் ஏசி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏசியோடைய பட்டன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஏசியோடைய பட்டன், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேனோடைய பட்டன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து வெயிலில் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் 2ல் வச்சுட்டு நான் ட்ரைவ் பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்கு மிட் நைட்ல இல்லை நைட்ல ரைட் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1ல் வச்சாவே போதும், இட் கிவ்ஸ் இமன்ஸ் அமௌண்ட் ஆஃப் கூலிங். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா விண்ட் டைரக்ஷனல் வந்து இதில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் ஃபேஸில் ஹிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் ஃபேஸ் அண்ட் பாட்டம் லெக். அண்ட் அதே மாதிரி இதோடைய ஏர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டாக கிரவுண்டில் ஹிட் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிரவுண்ட்லேருந்து விண்ட்ஷீல்டு பக்கம் போகும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது கம்ப்ளீட்டாக விண்ட்ஷீல்டு பக்கம் உங்களுக்கு ஏர் ஃப்ளோ கொடுக்கும். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா நீங்கள் மழை காலத்தில் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஏசி ஆன் பண்ணிட்டு இந்த டெம்பரேச்சர் ஹீட்டரில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் வந்து மாஃப் ஆகாமல் இருக்கும். கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹைலி சேஃப்டி மெஷர்மெண்ட்டோட டிசைன் பண்ண வெஹிக்கிள், சரிங்களா? ஸோ 2 ஏர் பேக்ஸ் இருக்குது, ஒன்று கோ டிரைவர், இன்னொன்று வந்து டிரைவர் பக்கத்தில், சரிங்களா? ஸோ இதில் வந்து மேஜராக பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க ஃபேமிலியோட அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கோ பேசஞ்சருக்கும் சரி டிரைவருக்கும் சரி எல்லாருக்கும் வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சீட் பெல்ட் தான். ஏன்னா இப்போ வர வண்டி வெஹிக்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சீட் பெல்ட் நீங்கள் போட்டால் மாத்திரம் தான் ஏபிஎஸ் டெக்னாலஜி வந்து எனேபிள் ஆகும், ப்ளஸ் பவர் சிஸ்டம் அண்ட் அதர் டெக்னாலஜிஸ் வந்து பேரலாக வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ எஸ் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேசிக் டைமென்ஷன் சென்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு ஷார்ட் ஸ்பின் வந்து போயிட்டு வரலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹில் ஸ்டேஷன்லேருந்து முதல்ல கீழே எப்படி இறக்குறதுன்றது நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் மேட் ஆஃப் போத் கான்கிரீட் அண்ட் சிமெண்ட். ஸோ இந்த மிரரில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிரரை நீங்கள் லைட்டாக புஷ் பண்ணி புல் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பின்னாடி வர வெஹிக்கிள்ஸோடைய எக்ஸாக்ட் இமேஜ் வந்து பர்ஃபெக்ட் கிளியராக கிடைக்கும் வித்தவுட் எனி கிளார்னஸ். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மவுண்டன் ஒரு ஸ்லோப் பிட்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஸோ ஆப்வியஸ்லி இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப செகண்ட் கியரில் போயிட்டு இருக்கேன். அண்ட் அதே மாதிரி நம்ம ஸ்டியரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவர் ஸ்டியரிங்ன்றதுனால ரொம்ப நிம்பலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஜைலாக வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஹில் ஸ்டேஷனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு சிங்கம் சூர்யா சார் நடித்த படத்தோடைய ஷூட்டிங்கான எஃபெக்ட் தான் வந்து உங்களுக்கு பிரதிபலிக்கும். ஸோ இப்போ நம்ம வண்டி மூவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு மட்டி அண்ட் ஸ்கிட்டி ரோடு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மைனிங் அண்ட் குவாரி ஸ்டேஷன்னால. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய கியர் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் செகண்டில் தான் வந்து கியர் அப்ளை பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். மெதுவாக தான் வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்காம கிளச்சோடைய ஃப்ரீ பிளே சிஸ்டமில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லெஃப்ட் ஷார்ப்பு கர்வ் வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சீட் பெல்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு ஏபிஎஸ் வந்து பர்ஃபெக்டாக சிங்க் அப்ளை ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அதே சென்ஸ் பண்ணி. அண்ட் அதே மாதிரி உங்களுடைய கண்ட்ரோல் வந்து அவுட் ஆஃப் லேன் வந்து இது போகாத மாதிரி தான் இது வந்து பவர் ஸ்டேரிங்கும் டிசைன் பண்ணியிருக்காங்க. எங்கேயும் வந்து நீங்கள் கண்ட்ரோல் லாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இங்கே நீங்கள் லெஃப்டில் பார்த்தீங்கன்னாக்கா அனதர் ஸ்டீப் கர்வ் இருக்குது. ஸோ அது பக்கத்தில் வந்து பெரிய பெரிய கல்லெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வியூ பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் சன்செட்டில் பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த எல்லோயிஷ் க்ளவுடி
ஸ்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மொத்த சீனரியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற லெவலில் ஆசமாக மாற்றிட்டு இருக்கு. ஸோ எப்பவுமே நீங்கள் ஸ்டீப் டவுனில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இன்ஜின் சுவிச் ஆஃப் பண்ணாதீங்க, மேக்ஸிமம் இன்ஜின் ஆனில் வைங்க. அண்ட் கியர்ஸ் அப்ளை பண்ணிட்டு போங்க, மேக்ஸிமம் செகண்ட் கியரில் போங்க. அண்ட் ஆக்சிலேட்டர் இங்கே ப்ளஸ் பண்ணாதீங்க, பிரேக்கை வந்து அப்பப்போ அப்ளை பண்ணுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரைட் கர்வில் பார்த்தீங்கன்னாக்கா நான் பிரேக் அப்ளை பண்ணியிருக்கேன், ஆக்சிலேட்டர் கொடுக்கல. கிளச்சை வந்து லைட்டாக நான் அப்ளை பண்ணுறேன், அதோடைய மூமெண்ட்டில் தான் வந்து வண்டி வந்து லைட்டாக புஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் கர்வ் வந்து சின்ஸ் இது ரேடியஸ் ஆஃப் ஸ்டியரிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4.8 மீட்டர்னால ஈஸியாக நம்ம வந்து டர்ன்ஸ்லேயே வந்து ஈஸியாக வெஹிக்கிளை வந்து டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஸ்டிகல்ஸும் வந்து ஈஸியாக வந்து மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ வாங்க கைஸ், இப்போ நெக்ஸ்ட் நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹைவேஸில் இதோடைய ஸ்டெபிலிட்டி எப்படின்னு பார்க்கலாம். ஸோ எஸ் கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹைவேஸில் வந்து காரை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் 5th கியரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டி போயிட்டுருக்கு வித்தவுட் எனி ஹசார்ட். வந்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டி ப்ராப்பராக ஸ்டேபிளாக இந்த கார்னர்ஸில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டியரிங் வந்து நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகாத மாதிரி தான் வண்டி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய ஸ்ப்ரெட் வியூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேக்ஸிமம் 180 டிகிரி வியூ உங்களுக்கு ஈகிள் ஐ கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. எஸ்பெஷலி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா உங்களுடைய 2 மிரர்ஸ், ஓவிஆர்எம் மிரர்ஸையும் ப்ளஸ் உங்களுடைய விண்ட்ஷீல்டு நடுவில் இருக்கிற ரியர் பேக் மிரரையும் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டினீங்கன்னாவே நீங்கள் வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா ஹை ஸ்பீட் லேன்ன்றனால மேக்ஸிமம் 80 to 100க்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரைவ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் வண்டி ஸ்லோனஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா மிட் லேனில் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே நோட் பண்ணுங்கள், ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஆன் தி ரைட், ட்ரக் மீடியம் வெஹிக்கிள்ஸ் ஆன் தி மிடில் அண்ட் 2 வீலர்ஸ் அண்ட் ஆட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட்டில் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவல் டிராஃபிக் லேன் ப்ரொசீஜர். ஸோ இது நீங்களும் வந்து உங்களுடைய டெய்லி ரொட்டீன் இல்லை கம்யூட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுடைய சேஃப்டியும் ஆப்போனன்ஸோட சேஃப்டியும் கன்சிடர் பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின் விளாக் ஷூட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிட்டர்ன் டு ஹோம் வந்து போயிட்டு இருக்கேன் நான். ஸோ எப்பவுமே நீங்கள் லாரியை ஓவர்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேக் ஷூர் யூ ஆர் யூஸிங் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இண்டிகேட்டர்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ, ஸோ நம்ம பின்னாடி வர வெஹிக்கல்ஸ்க்கும் நீங்கள் இண்டிகேட் பண்ணுறீங்க, நான் வந்து லேன் வந்து ஷிஃப்ட் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி போகிற வெஹிக்கல்ஸ்க்கும் அவங்களுடைய ரியர் மிரரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு தெரிய வரும். அதே மாதிரி இங்கே நீங்கள் வந்து ஹைவேஸில் போகிறதுனால இங்கே நீங்கள் ஹைபீம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ரீட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா வெஹிக்கிளை நீங்கள் ஹைபீம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சிட்டியோடைய லைட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா போதுமான அளவு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவை ப்ரிசர்வ் பண்ண லைட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி ஹை ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ் கீழே வண்டி ஓட்டும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஹைபீம் யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் நார்மல் லைட்லேயே வந்து நீங்கள் வந்து வெஹிக்கிளை புஷ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே வந்து ஒரு லேன் ஷிஃப்ட் ஆகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டியரிங் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க, எஸ்பெஷலி நீங்கள் நைட் டிரைவில் போகிறீங்க அப்படின்னாக்கா. ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஸ்பீடு வந்து ஃபேமிலியோட போகிறீங்கனாக்கா கீப் இட் பிலோ 80 km/h அன்டில் அன்லெஸ் யூ ஆர் ப்ரூவன் ரைடர் இல்லை டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு போங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ் ஃபார் த வீடியோ அண்ட் ஹோப் இந்த கண்டென்ட் வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ யாராக்கெல்லாம் ஃபீட்பேக் இருக்குதோ அது வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், சரிங்களா?